வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சாக்கடை வாயன் திருச்சி சூர்யா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். திருச்சி சூர்யா இரண்டாம் முறையாக பாஜகவை விட்டு நீக்கிய பின் பேராசிரியர் சீனிவாசன் மேலே சேற்றை வாரி இறைக்கிறாப்புல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு தனிப்பட்ட முறையில் 2015 நல்லாவே தெரியும். உண்மையிலேயே அவர் ஜென்டில்மேன். என்ன காரணத்துக்காக திருச்சி சூர்யா பேராசிரியர் சீனிவாசன் மீது சேற்றை வாரி இறைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் தான் பேசணும். திருச்சி சூர்யாக்கெலாம் நான் மரியாதையே கொடுக்க மாட்டேன். அது ஒரு கேவலமான ஜென்மம் அது. அதனால் திருச்சி சூர்யாவை இவன் அப்படி தான் நான் மரியாதை குறைச்சலாக தான் பேசுவேன். எப்போவுமே நான் திருச்சி சூர்யாவுக்கு சப்போர்ட்டே பண்ணது கிடையாது. பேராசிரியர் சீனிவாசன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 220 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காப்புல. இதை திமுக எதிர்பார்க்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேராசிரியர் சீனிவாசனுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கிறது. எனக்கு அது தனிப்பட்ட முறையில் நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும்னா, நானே 2015 பேராசிரியர் சீனிவாசனை முதல்ல நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ தான் முதல் முறையாக என்னை நேரில் பார்க்குறாரு. அப்போவே எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்லா அன்பாக பழகினார். அப்போவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, நல்ல மனுஷராக இருக்காரே அப்படின்ட்டு. இன்று வரை அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பார் அவர். குறிப்பாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2,20,000 வாக்குகள் வாங்கினது தான் திமுகவுக்கு பொறுக்கலை. சாக்கடை வாயனான திருச்சி சூர்யாவை தூண்டிவிட்டு பேராசிரியர் சீனிவாசன் மீது சேற்றை வாரி இறைக்கிறார்கள். என்ன காரணம்னா, வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பேராசிரியர் சீனிவாசன் தேர்தலில் நின்றால் அவர் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் திமுக ஊடகங்களும் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. பேராசிரியர் சீனிவாசனுக்கு ஒரு குறி வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் கட்சியை விட்டு வந்த புதுசில் அண்ணாமலை தான் என்னோடய தலைவர், அப்படியா இப்படியா அப்படின்லாம் அண்ணாமலையை பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தாப்புல இந்த திருச்சி சூர்யா. 2வது தடவையும் அண்ணாமலை கட்சியை விட்டு நீக்கினதும் அண்ணாமலை பற்றியும் கண்ணா பின்னான்னு திருச்சி சூர்யா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. பட்டு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. உதாரணமாக கேசவ விநாயகத்தை பற்றி பேசும்போது அந்த வார்த்தையில் எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. படுக்கைக்கு அழைத்தார் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகளை சொல்லி கேசவ விநாயகத்தை மட்டும் கிடையாது, பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல தலைவர்களோட பேரையும் அவங்களோட இமேஜையும் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ திமுகவோட ஊடகங்கள் மற்றும் சூர்யாவோட குறிக்கோளாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா, திருச்சி சூர்யா பாஜகவில் இருந்தாலும் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக தான் உள்ளே நுழைஞ்சிருக்காப்புல. சரி, இப்போ திமுக ஊடகங்கள்லாம் இப்படி வரிசை கட்டி திருச்சி சூர்யாவை பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா? சூர்யாவை பேட்டி எடுக்கிறதுக்கு திருச்சி சூர்யாவுக்கு எந்த விதத்தில் தகுதி இருக்குன்னு என்னுடைய கேள்வி. மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு திருச்சி சூர்யாவுக்கு எந்த விதத்தில் தகுதியோ யோக்கியதே இருக்குது? எதுக்காக போயிட்டு எல்லா திமுக ஊடகங்களும் திருச்சி சூர்யா பேட்டி எடுக்கிறாங்க? ஏன்னா தர லோக்கலாக பேசுகிறதுக்கு திருச்சி சூர்யா மாதிரி வேறு ஆளே கிடைக்க மாட்டாங்க. தர லோக்கலாக பேசுகிற ஒரே காரணத்துக்காக தான் திருச்சி சூர்யாவோட ஃபோட்டோவை போட்டு திருச்சி சூர்யாவை தொடர்ந்து வரிசை கட்டி பேட்டி எடுக்கிறாங்க. அதே போல் அலிஷா அப்துல்லா, இந்த அலிஷா அப்துல்லாவை பற்றி இந்த முக்தரும் திருச்சி சூர்யாவும் உட்காந்து பேசின ஒரு வீடியோ பயங்கரமாக பரவிச்சு. கடைசியில் அலிஷா அப்துல்லா நான் திருச்சி சூர்யா மேலேயும் முக்தர் மேலேயும் நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் அந்த வீடியோவை நான் நெட்டில் போய் தேடி பார்க்குறேன். அந்த வீடியோவே இல்லை. இத்தனைக்கும் நானே ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன், என் மரமண்டைக்கு அது உரைக்கவே இல்லை. என்னடா அது காணுமே அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுன்னு தேடுறோம், அந்த வீடியோவே காணும். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அடடா அலிஷா அப்துல்லா திருச்சி சூர்யா மேலேயும் முக்தர் மேலேயும் வழக்கு போடுவேன்னு சொன்னதுனால அந்த வீடியோவை முக்தர் பயந்துட்டு டெலீட் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதே போல் காயத்ரி ரகுராம், அந்த பொண்ணே பாவம் கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சதும் அந்த பொண்ணு கொஞ்சம் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பொண்ணை எந்த அளவுக்கு
தரலோக்கில் விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த பொண்ணை பற்றி கண்ணா பின்னான்னு பேசி இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணாப்புல. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நொந்து நூலாக போயிருந்தது. அந்த பொண்ணு கட்சி விட்டு வெளியில் வந்திருந்ததுனால. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணை வந்து ட்விட்டரில் வம்புக்கு இழுத்துருந்தாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி இருக்குது. திருச்சி சூர்யாவை தயவு செய்து யாருமே நம்பிடாதீங்க. அவன் ஒரு சாக்கடை. அவன் வந்து எப்போ யார் மேலே பாய்வான் அப்படின்றதே தெரியாது. அவன் ஒரு நல்ல பாம்பு. அவன் நல்ல பாம்புக்கு என்னதான் பாலை ஊற்றி ஊற்றி வளர்த்தாலும் பால் ஊற்றுனவங்களே கொத்தும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு கேரக்டர் தான் இந்த திருச்சி சூர்யா. அதனால் தயவு செய்து திருச்சி சூர்யாவை யாருமே நம்பிடாதீங்க. அதனால தான் அண்ணாமலை முன்கூட்டியே திருச்சி சூர்யாவோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சதுனால தான். அண்ணாமலையோட கேரக்டரை பற்றி நான் எதுவுமே விமர்சனம் பண்ணல. அண்ணாமலை நல்லவரா கெட்டவரா அப்படின்லாம் நான் பேச விரும்பலை. ஆனால் ஒரு விதத்தில் அண்ணாமலை வந்து ரொம்ப உஷாராக இருந்திருக்காப்புல. எப்படி அப்படின்னா, திருச்சி சூர்யா ஒரு சாக்கடை, கிட்ட சேர்த்தோன்னா நாளை பின்ன பிரச்சனை வந்ததுன்னா நம்மளை வந்து தரக்குறைவாக பேசுவாப்புல அப்படின்னு தெரிஞ்சதுனால திருச்சி சூர்யாவோட அண்ணாமலை ஒட்டவே இல்லை. அதே போல் இன்றைக்கி திமுகவுக்கு சாதகமாக திருச்சி சூர்யா பேசிகிட்டு இருக்காப்புல. திருப்பி அதிமுகலையோ அல்லது வேறு கட்சியிலையோ திருச்சி சூர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா இதே திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாப்புல. திருச்சி சூர்யா ஒரே ஒரு ஆளுக்கு தான் பயப்படுவாப்புல. யாருக்கு அப்படின்னா KN நேருவுக்கு மட்டும்தான். மற்றவங்கிட்டலாம் ஆய் ஊய் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பண்ணுற திருச்சி சூர்யா KN நேருக்கிட்ட மட்டும் பொட்டி பாம்பாக அடங்கி கிடப்பாப்புல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் மகா ரவுடி அப்படின்னா KN நேரு மெகா ரவுடி. KN நேருக்கிட்ட யூடியூப் சேனலில் உட்காந்து மிரட்டுறது. நான் கோவப்பட்ட KN நேரு என்ன ஆகப்புல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா KN நேருக்கிட்ட ரொம்ப பயம் இருக்குது திருச்சி சூர்யாவுக்கு. ஏன்னா KN நேருக்கிட்ட போயிட்டு நேருக்கு நேராக மோதுனா அடி வாங்கி செத்துருவாப்புல. அந்த பயம் KN நேருக்கிட்ட திருச்சி சூர்யாவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் மற்றவங்களையெல்லாம் கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுறது என்ன காரணத்துக்காக? பேராசிரியர் சீனிவாசனை திருச்சி சூர்யா இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாப்புல அப்படின்னா, KN நேருவும் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர், பேராசிரியர் சீனிவாசனும் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் திருச்சி சூர்யாவுக்கு இந்த ரெட்டியார் சமூகத்தின் மீது மிகப்பெரிய கோபம். 2 பேரும் ஒரே சமூகம். KN நேருவும் ஒரே சமூகம், KN நேருவும் ரெட்டியார் சமூகம், சீனிவாசனும் ரெட்டியார் சமூகம். அதன் அடிப்படையிலையோ என்னன்னு தெரியல, ஒரு நல்ல மனிதரான ஒரு ஜென்டில்மேனான பெண்கள் கிட்ட வந்து நாகரீகமாக நடந்து கொள்ளும், அதாவது அவரை நம்பி பெண்கள் வந்து பேட்டி எடுக்க போகலாம், அவர் பக்கத்தில் உட்காந்து பேசலாம், அந்தளவுக்கு ஒரு ஜென்டில்மேன். பெண்கள் மத்தியில் வந்து ஒரு மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் மீது திருச்சி சூர்யா தொடர்ந்து சேற்றை வாரி இறைத்து கொண்டிருக்கிறான். இது திருச்சி சூர்யாவுக்கும் சூர்யாவை தூண்டி விடுகிற திமுகவுக்கும் நல்லது கிடையாது. அப்புறம் திமுகவோட இந்த கசமுசா மேட்ரெல்லாம் நான் எடுத்து போட வேண்டியிருக்கும். இதை எச்சரிக்கையாக நான் வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.